जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादि सेविदं कविता जम्बू पलसार पक्षितम उमासुतम शोक विनाश कारणम नमामि विघ्नेश्वर पादपंकजम आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च ராகவே கேதவே நமஹா. நவகோள்களின் துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். என்னுடைய பூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு. இந்த வார ராசி பலன் என்று சொல்லக்கூடியது வகையில எப்பொழுதுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும் சொல்லுவாங்க. கோள்னா கிரகம். நம்ம ஒரு விஷயத்த மறந்துடும், கிரகங்கள் மறக்காது. அந்தந்த நாள்ல இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னா இன்றைய தினம் சுக்கிரனுடைய ஆதிக்கத்துல நம்ம இருப்போம். நாளைய தினம் சனிக்கிழமை சனி பகவானுடைய ஆதிக்கத்துல நம்ம இருப்போம். அந்த மாதிரி இந்த வார ராசி பலன் அப்படின்னு சொல்லும் பொழுது எதை எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதை முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி செய்யணும்? 12 ராசிக்கும் நான் பலன்கள் சொல்றேன். யாரிடம் பேசக்கூடாது, அதே போல யாரை அதிகம் நம்பக்கூடாது, அதே போல எந்த ஒரு விஷயத்தை ரகசியமாக வைத்துக் கொள்ள வேண்டும், எங்கே பணத்தை கவனமாக கையாள வேண்டும், யாருக்கு திடீரென்று நல்ல செய்தி வரும், யாருடைய வாழ்க்கையில் எதிர்பாராத ட்விஸ்ட் இருக்கும். இது இந்த வாரத்திற்கான ராசி பலன். இந்த வாரம் இதுதான் நடக்கும். இந்த வார ராசி பலன் நான் சொல்றேன் இல்லையா, இந்த வாரத்துல இதுதான் நடக்கும். எல்லாருமே என்கிட்ட சொல்லுவாங்க, இந்த நெக்ஸ்ட் ஜென் காணொலி பார்க்கக்கூடியவர்கள் எல்லாருமே சொல்லுவாங்க, சுவாமி நாங்க உங்க சேனல் பார்க்கும்போது எனக்கே சொன்ன மாதிரி இருக்கு சில விஷயங்கள்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்த்துக்கள். கண்டிப்பா நல்லதே நடக்கணும், இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க அப்படின்னும் போது எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு ஏதாவது இப்ப நான் உங்களுடைய இந்த வார ராசி பலன் சொல்லும்போது அதுல உங்களுக்கு ஏதாவது ஒரு சிறு சந்தேகங்கள் இருக்கும்பொழுது கண்டிப்பா உடனே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, உடனே கால் பண்ணி பேசுங்க. எங்க குருஜி கிட்ட ஒரு நிமிஷம் நான் பேசணும், எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து கொடுங்க, நான் சுவாமி கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி இந்த வார ராசி பலன்ல ஏதாவது இருக்கா உடனே டக்குன்னு கேட்டு அதை கிளியர் பண்ணிக்கோங்க. உங்க சுய ஜாதகத்தை பார்த்து ஒரு முறை நீங்க கிளியர் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த வார ராசி பலன்ல உங்களுக்கு மைண்ட் செட் தெரிஞ்சிடும். ஸோ நம்ம இப்படிதான், நம்ம லைஃப் இப்படி, இந்த வாரம் நமக்கு இப்படிதான் போகும், ஸோ நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஏன்னா சிலருக்கு இதுல அதீத நம்பிக்கை இருக்கும். நம்ம ஒவ்வொருத்தர் சந்திராஷ்டமமா நம்ம இப்படிதான் இருக்கணும், இன்னைக்கு நமக்கு அஷ்டமச்சனியா, நமக்கு கண்டகச்சனி நடக்கிறதா, நம்ம இப்படிதான் இருக்கணும். சில பேர் தெளிவாக இருப்பார்கள். சில பேருக்கு நம்ம சொல்லணும், சார் இது இப்படி கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க கேட்பாங்க. சில பேர் தனக்கு கஷ்டம் வரும்போது தான் தெய்வத்தை அதிகமா நினைப்பாங்க. சில பேர் கஷ்டம் வராத வரைக்கும் தெரியாது, அவங்க வாட்டுக்கு போவாங்க வருவாங்க, நீ போய் சாமி கும்பிட, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்வாங்க. தனக்குன்னு ஒரு விஷயம் வரும்போது தான் கோவிலா ஓட ஆரம்பிச்சிருவான். அது போல ஜோதிடம் என்பது நம்மளை பத்தி நம்ம முழுக்க தெரிஞ்சுக்கணும். அதுதான் பிரம்மன் எழுதியதை அதனால்தான் பிரம்ம வித்தை கற்றவன் என்று ஜோதிடம் பார்ப்பவர்களை சொல்லுவார்கள். வாங்க ராசி பலன் போவோம். மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். விருச்சக ராசி நேயர்களே, விருச்சக ராசிக்கு எப்படி இருக்கு? ஏற்கனவே அதாவது இப்ப இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு கேட்டை விருச்சக ராசி, அனுஷம் விருச்சக ராசி, விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சக ராசி. இப்போ இந்த வாரத்துல மனசு ஒரு விஷயத்த சொல்லுது, இந்த முடிவை நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மனசு சொல்லுது. அந்த முடிவு எடுக்கிறதுக்கு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. இது நல்லதா கெட்டதா? நல்லதுல போய் முடியுமா, கெட்டதுல போய் முடியுமா தெரியல. ஸோ இந்த பிரச்சனை ஓடின்னு இருக்கு. 5ல் சனி அபவாதம் என்பார்கள். ஸோ சில முக்கியமான பிரச்சனைகள் இருக்கு. விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம். தாயார் மன உளைச்சல், மனசங்கடங்கள் தாயாருக்கு அதிகமாக இருக்கும். 2வது அடுத்த ஒரு விஷயம் அப்படின்னு வரும்பொழுது அபவாதம். நல்லதே செஞ்சாலும் கெட்ட பேர் வரக்கூடிய ராசி விருச்சக ராசி. ஸோ கொஞ்சம் யோசிச்சு எதுவாக இருந்தாலும் செய்யும். அது ஒன்றாச்சா. அடுத்ததாக உங்க ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும் போது அடுத்தடுத்த சில விஷயங்கள் பண விஷயத்துல கவனமா இருக்கும். என்ன விருச்சக ராசி, இப்ப நீ சில பேருக்கு நல்லது செய்யணும், நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்னு நீ நினைக்கிற, ஏன் உன் குடும்பத்துக்கு கூட நீ சில விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிற, ஆனா உன்னதான் எல்லாரும் விரோதியா பாக்குறாங்களே, உனக்கு தான் அந்த அளவுக்கு ஒரு மரியாதை இல்லாம இருக்கே. ஏற்கனவே 1008 பிரச்சனை, அதுல இது வேற. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருந்துட்டு இருக்கு. உன்னுடைய வார்த்தைக்கு எங்க மரியாதை இல்லையோ, எங்க உன்னுடைய வார்த்தைக்கு சரியான ரெகக்னைசேஷன் இல்லையோ, அந்த இடத்துல இருந்து நீ விலகி இருப்பது நல்லது. இந்த வாரம் நீயா போய் ஒரு விஷயத்த தேடிட்டு நீயா போய் ஒரு விஷயத்த செய்யறதெல்லாம் வேண்டாம். என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை கரெக்டா பார்த்துக்கலாம். குடும்பத்தில் நீண்ட காலமாக பேசாமல் இருந்த ஒரு பிரச்சனை மீண்டும் மேலே வரலாம். ஸோ அது மாதிரி கேள்வி கேட்பதற்கு முன் முழுமையாக உண்மையை தெரிந்து கொண்டு பேசுங்க. எதுவா இருந்தாலும் பணியிடத்தில் கூட ஒருவருடைய தவறுக்காக நீங்கள் பொறுப்பேற்க வேண்டிய சூழ்நிலையை தவிர்க்கும். யாரோ செஞ்ச தவறுக்கு நீங்க போய் பொறுப்பேற்றுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. ஒரு பணியை உங்களிடம் ஒப்படைக்கலாம். மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். ஸோ சில விஷயங்கள்லாம் இருக்கு, பார்த்து செய்யும்.
தொழில் பின்னால் நடக்கும் பேச்சு அப்படின்னு இருக்கு. உங்களுக்கு பின்னாடி நிறைய பேசுவாங்க. தொழிலில் வெளிப்படையாக எல்லாம் சரியாக இருப்பது போல் தோன்றினாலும் பின்னால் சில பேச்சுக்கள் நடக்கலாம். வாடிக்கையாளர் கூட்டாளர்கள் தொடர்பை நேரடியாக வைத்திருங்க. வாய்மொழி ஒப்பந்தத்தை மட்டும் நம்பாமல் முக்கியமான விஷயங்களை எழுத்தில் பதிவு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. பணம் பாத்தீங்கன்னா ஒரு முடிவு, ஒரு பெரிய தாக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். அவசரமாக லாபம் பார்க்க நினைத்தால் எதிர்பாராத சிக்கல்கள் வரலாம். ஸோ கவனமா இருங்க. முழுமையான ஆய்வுக்கு பிறகே சில விஷயங்கள் முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இஎம்ஐ, லோன், பழைய கணக்கு மீண்டும் திறக்கிறது, பழைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருவோம், ஹோம் டாக்குமெண்ட்ஸ் அது இது. ஸோ இஎம்ஐ சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. பிறருடைய நிதி பிரச்சனையை உங்கள் தோளில் சுமக்க வேண்டாம். ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையை இருந்தா சமாளிச்சாலே போதும். புதிய நிர்வாகத்திடமிருந்து சில நல்ல செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில் எதிர்பாராத திருமண பேச்சு, திருமண விஷயங்கள் எல்லாம் ஓரளவுக்கு சில விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம். ஸோ சில பேருக்கு வெளிநாட்டு வாய்ப்பு, சில பேருக்கு வெளிநாட்டில் இருந்தால் அவங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் சில விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்கு. காதல் உணர்வுகளுக்கு ஒரு சோதனை உண்டு. காதலில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் சில சோதனைகள், சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சின்ன சின்ன பிரிவினை, ஒரு 2 நாளைக்கு சண்டை, இந்த மாதிரியான பிரச்சனைகள் உண்டு, பார்த்துக்கோங்க. கோர்ட்டு கேஸ் எதிர்பாராத தகவல்கள் உண்டு. சாட்சியங்களை மீண்டும் ஒரு முறை சரிபார்த்து வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ இது மிக முக்கியமானது. நிலைப்பாட்டை மாற்றக்கூடியதாக இருக்கலாம். ஸோ பார்த்து செய்யுங்க. விவாகரத்து உணர்ச்சியா உரிமையா? ஸோ அந்த மாதிரி இருக்கு. அதாவது உணர்ச்சியை விட சட்ட ரீதியான பாதுகாப்பை முன்னிலைப்படுத்துவது நல்லது. ஸோ பார்த்து செய்யுங்க. இது விவாகரத்து தொடர்பான நிலை இருப்பது இந்த வாரம் முக்கிய முடிவுகளை சந்திக்கலாம். ஒரு குழந்தை எல்லாம் இருக்கு. ஸோ என்ன பண்ணணும், உணர்ச்சியா உரிமையா அப்படின்னு அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கரெக்டா கொண்டு வந்துக்கும். யாரிடமும் சொல்லக்கூடாத ரகசியம், அடுத்த நகர்வு. ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. விருச்சிக ராசி இந்த வாரத்தின் மிகப்பெரிய சோதனை என்ன அப்படின்னு கேட்டா மன தைரியம் இருக்கணும். அப்பதான் சோதனைகளை கடந்து வர முடியும். ஒரு உறவு உங்களை பற்றி புரிதல் மாறலாம். ஒரு தொழில் மற்றும் உங்களுடைய சில விஷயங்கள், பார்வைகள் மாறலாம். முதலில் ஒரு சிறிய அறிகுறி தெரிய ஆரம்பிக்கும். பிறகு அதற்கு பிறகு ஒரு நல்ல தகவல் கிடைக்கும். பின்னர் ஒரு சந்திப்பு நடக்கும். இறுதியில் இது உண்மைதானா, இது நினைக்கக்கூடிய தருணம் எப்படி இருக்கும் என்னங்கிறதெல்லாம் கிளியரா தெரிஞ்சுப்பீங்க சில விஷயங்கள். விருச்சிக ராசி பொறுத்த அளவுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டா மிகப்பெரிய ஒரு சில உண்மையை தெரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை விருச்சிக ராசிக்கு இந்த வாரம் அமைய இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு உண்மை தெரியறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அது என்ன உண்மை, அதை நீங்க எந்த அளவுக்கு எடுத்துக்க போறீங்கன்னு தெரியாது. ஆனா ஒரு உண்மை வெளிச்சத்துக்கு வரும்போது அப்படி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தா உடனே எனக்கு ஒரு ஃபோன் அடிச்சு, சுவாமி விருச்சிக ராசிக்கு நீங்க இதை சொன்னீங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு உண்மை தெரிய வந்திருக்கு, என்ன செய்யலாம் அப்படிங்கறது அடுத்து எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன்.